ஒரு வீடு மட்டும் இல்லை, ஒரு லேண்டு மட்டும் இல்லை, அந்த வீடுனால எவ்வளோ குடும்பம் ஒரு நிம்மதியாக. ஏன்னா ஓலை குடிசையில் இருந்தவங்க நாங்களாம். அங்கே எவ்வளோ பாம்பு வரும், எவ்வளோ பூச்சி வரும்னு தெரியும். அப்போ ஒரு வீடு, நல்ல வீடு கொடுக்கும்போது அது ஒரு நிம்மதியான ஒரு படிப்பு, குழந்தைங்க படிக்கிறதுக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கு, அது மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது விஷயம். பட் லாப நோக்கங்கிறது ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக லாப நோக்கத்தோட தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ லாப நோக்கத்தெல்லாம் தாண்டி சமூக சேவையோட நான் பண்ணி சமூக சேவைக்காக தான் வந்தேன், அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். உண்மையிலேயே நான் வந்து லாப நோக்கத்தோட தான் பிஸ்னஸ். ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணுங்கிறது ஆசை. ஆனால் லாப நோக்கத்தோட தான் இறங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் தான் லாபத்தை தாண்டி இது எவ்வளோ புனிதமான ஒரு விஷயம், மக்களுக்கு எல்லாம் நம்ம கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள், அந்ததுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிக்கிறேன். எனக்கு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த பிஸ்னஸ் பற்றி தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன், தெரியல. ஆனால் ஒன்று கற்றுக்கணும்னு கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் நிற்க முடியும், ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வரவங்க எல்லாருமே நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின்ங்கிற பாகுபாடு இங்கே யாரும் இல்லை. நம்ம மனிதர்கள், தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வராங்க. அது ஈஸி. ஏன்னா நல்லவங்களால் மட்டும்தான் இதை ஈர்க்க முடியும். இப்போ நம்ம நல்லவங்க இருக்கிறதுனால எல்லாருமே அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே வராங்க. தப்பான ஆட்கள் இங்கே வரதில்லை. வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் கூட நிற்க மாட்டாங்க, போயிடும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு லோனாவது வாங்கி ஒரு இடத்த வாங்கி வச்சோன்னா அதோட சுகம் தனியாக தரும். ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மீட்டிங்கில் வேலையில் சொல்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு 3 முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு. இதில் வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறோம், உடை எடுத்துக்கிறோம், இருப்பிடம் இருக்கு. இது 3ல எது வந்து காஸ்ட்லி? இது வரைக்கும் இந்த வயசுல நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருப்போம், சாப்பாட்டுக்கு அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணியிருப்போம், எவ்வளோ உடை வாங்கியிருப்போம், அவ்வளோ உடைகள் வந்து செலவு பண்ணியிருப்போம். ஆனால் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், அதை மொத்தமாக வாங்கணும். அதை மொத்தமாக வாங்குறதுக்கு தான் பேங்க் லோன் போட்டு வாங்கிட்டோம்னா அது ஈஸியாகிடும் அப்படிங்கிறது. எல்லா மனிதனுமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனால் அவங்க போகும்போது, அவங்க வழி தடைகள் வரும்போது அவங்க பேக் வாங்கிறாங்க. அந்த பேக் மட்டும் வாங்கவே கூடாது. அப்படியெல்லாம் ஒரு பேக் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு நானோ என்னை சார்ந்தவங்களும் இன்னைக்கு இருந்திருக்க முடியாது. எந்த இடத்துலையும் பேக், ஒரு இலக்கு வச்சுட்டோம், முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவுலேருந்து பின்னாடி பேக் வாங்கவே கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, நம்ம மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னா அதில் பேக் வாங்காமல் நம்ம நின்னோன்னா ஆண்டவன் வழி விடுவோம். வணக்கம் நேயர்களே. SSLF சிட்டி அண்ட் ஹவுசிங் சேர்மன் டாக்டர் ஜி சக்திவேல், SSLF அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் ஜி சக்திவேல், இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அமைத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜி சக்திவேல் அவர்களுடைய நேர்காணலுக்காக உங்களை அழைக்கிறேன். உங்களின் சார்பாக அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி மேடம். ஏனென்றால் ரியல் எஸ்டேட் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலிலே மூழ்கி முத்தெடுத்திருக்கும் ஒரு ஜாம்பவான் நீங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்துல மதியானின்ற ஒரு சிறிய புள்ளியிலிருந்து தொடங்கியிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையை. இன்னைக்கு தமிழகத்தின் தலைநகரில் உங்களுடைய கொடி பறக்குதே அப்படின்னே சொல்லலாம். வெற்றி நிச்சயம் அந்த வார்த்தையை பார்த்த உடனே நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அது எல்லாமே மறந்து போச்சு எனக்கு. வெற்றி என்றால் என்ன உங்களுடைய அர்த்தத்தில்? வெற்றிங்கிறது எல்லாருக்குமே தெரியல மேடம். வாழ்க்கையில வந்து ஒரு கட்டத்தை தாண்டி ஒருத்தர் ஜெயிக்கணுங்கிறது பேர் தான் வெற்றி. அந்த வெற்றி அடையணுங்கிறது எல்லாருடைய மனசுலையும், அது ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லை பேரண்டா இருக்கட்டும், டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனா வெற்றி அடையணுங்கிறது இருக்கு. அதை வந்து என்னுடைய தாரக மந்திரமா நான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன். என்னுடைய பேர் சக்திவேல் எப்படியோ அதே மாதிரி வெற்றி நிச்சயங்கிறது என்னுடைய. இல்ல, வெற்றி நிச்சயம்னு எப்படி சார் அறுதிட்டு உங்களால சொல்ல முடியும்? அதான், நம்ம ஒரு கோல் வச்சுட்டோம் அப்படின்னா அதை அடைஞ்சே தீரணும், வேற ஆப்ஷனே இல்லைங்கிறதுக்காக வெற்றி நிச்சயமா அடைவேன் அப்படிங்கிறதுக்காக வெற்றி நிச்சயம்னு வச்சேன். சூப்பர் சார். சார், லேர்னர் லீடர், ஒரு கத்துக்கிட்டு இருந்தவங்க, கத்துக்க நினைச்சவங்க இன்னைக்கு ஒரு தலைவரா உருவாகி இருக்கீங்க. ஸோ லேர்னரா ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு லீடர் ஆயிருக்கீங்க. அதுக்கான முக்கிய காரணமா எதை நினைக்கிறீங்க? ஒன்று, கத்துக்கிறது எதுக்குன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கத்துக்கிறதுக்கே நம்ம அந்த கிளாஸ்க்கே நம்ம போறோம். ஒரு கத்துக்கணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா வச்சுக்கணும், அந்த தேசத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கத்துக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா எல்லாருமே பெருசா வந்துட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். அது முடிவு பண்ணி தான் பண்ணோம், கத்துக்கிட்டோம். சூப்பர் சார். அப்ப முடிவு அப்படின்னு இருக்கீங்க. அதுல இருந்து அடுத்த கேள்வி, இதையெல்லாம் முடிவு செய்ய வைத்த அந்த நொடி, அந்த திருப்பு முனை எங்கு, யாரால், எப்படி நிகழ்ந்தது? இது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லணும். முடிவுங்கிறது என்னுடைய சுச்சுவேஷன், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் என்னை முடிவு பண்ண வச்சுது. அதாவது படிப்பை முழுசா கூட படிக்க முடியாம சென்னைக்கு வேலை தேடி தான் சென்னைக்கு வந்தோம். முடிவு பண்ணிட்டோம் வந்தது. ஆனா பிசினஸ் ஆரம்பிச்சது வந்து என்னுடைய சுச்சுவேஷன். என்ன பண்ணணும், வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கு பிளான் பண்ணிலாம் நம்ம பண்ணல. மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை நம்ம தேர்ந்தெடுத்தோம். அந்த மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, சாதாரண ஆட்கள் கூட ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அதை நான் முழுசா நம்பினேன். அந்த எந்த பேக்ரவுண்ட் இல்லைன்னா கூட ஒருத்தனால ஜெயிக்க முடியும்னு அவங்க சும்மா பேச்சுக்கு சொன்னாங்களா இல்ல உண்மையா சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா நான் அதை நம்பினேன், அதனால வெற்றி அடைஞ்சோம். சரிங்க சார், முழுசா நம்புனீங்க. அதாவது ஒரு பெரிய எண்ணம், ஒரு பெரிய ஐடியா வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்களா, இல்ல 100 சின்ன சின்ன ஐடியாவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்தீங்களா?
இல்ல இல்ல சின்ன சின்னதான் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள கத்துக்கிட்டோம். ஆனா அது நிறைய இம்ப்ளிமெண்ட் என்கிட்ட இருக்க ஒரு பெரிய பிளஸ் நான் என்ன பார்த்து பாராட்டிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ம். நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா, இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க, சினிமால ஏதாவது சொல்றாங்க, இல்ல அது டிவில சொல்றாங்க, இல்ல புக்ல ஏதாவது சொல்றாங்கன்னா, நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டுச்சுன்னா, அதை இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். சரிங்க சார். முதல்லயே சொன்னீங்க, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தான் நான் இப்படி வந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சா, அதுல நமக்கு லாபம் வரும் அப்படின்றதுக்காக வந்தீங்களா? இல்ல தொழில் ஆரம்பிக்கணும், அதுதான் என்னுடைய இலக்குன்னு நெனச்சு வந்தீங்களா? ஒரு ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வி கேட்குறீங்க. உண்மையா சொல்லணும்னா, ஏன்னா ம், நேரா வந்து பார்க்குறவங்கனால நம்ம சமூக சேவைக்காக தான் வந்தேன். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. உண்மையிலேயே ம். நான் வந்து லாப நோக்கத்தோட தான் பிசினஸ் ஆனா ஒரு ஒரு பிசினஸ் மேன் ஆகணுங்கிறது ஆசை. ஆனா லாப நோக்கத்தோட தான் இறங்கணும். ஆனா அதுக்கப்புறம் தான் லாபத்த தாண்டி இது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம். மக்களுக்கு நம்ம குடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள். ஒரு வீடு மட்டும் இல்ல, ஒரு லேண்ட் மட்டும் இல்ல. அந்த வீடுனால எவ்வளவு குடும்பம் ஒரு நிம்மதியா ஏன்னா ஓலை குடிசையில இருந்தவங்க நாங்கலாம். அங்க எவ்வளவு பாம்பு வரும், எவ்வளவு பூச்சி வரும்னு தெரியும். அப்போ ஒரு வீடு நல்ல வீடு குடுக்கும்போது, அது ஒரு நிம்மதியான ஒரு படிப்பு குழந்தைங்க படிக்கிறதுக்கு, நிம்மதியா தூங்குறதுக்கு, அது மாரி ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது விஷயம். பட் லாப நோக்கம்ங்கிறது ஆரம்பிக்கும்போது நிச்சயமா லாப நோக்கத்தோட தான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப லாப நோக்கத்தெல்லாம் தாண்டி சமூக சேவையோட நாம பண்ணிக்கிருக்கிறோம். சரிங்க சார். மக்களுக்காக இவ்ளோ பெரிய எண்ணத்தோட இருக்கீங்க. ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இந்த வெற்றிக்காக நீங்க உங்க வாழ்க்கையில விட்டுக் குடுத்த விஷயங்கள் நெறைய இருக்கும். இல்ல 1, 2 இருக்கும். எதையாவது எங்க கூட ஷேர் பண்ணலாமே? நெறைய ஆ ம். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். கபடி விளையாடுறது பிடிக்கும். பசங்க கூட கிணத்துல குதிக்கிறது பிடிக்கும். ஆனா அது எல்லாமே அர்ப்பணிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஆ கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நெனைச்சோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே உருவாக்கி வச்சுட்டேன். ஆனா அனுபவிக்கிறதுக்கு இப்ப முடியல. சரிங்க சார். அ இந்த பிசினஸ்ல இருந்து, இந்த மார்க்கெட்டிங் பிசினஸா இருக்கலாம், இல்ல நெறைய பிசினஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிற படிப்பினை என்ன? இல்ல அதுதான். இந்த 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 பிசினஸ பொறுத்தவரைக்கும், நாங்க எதார்த்தமா எது எது பண்ணா நம்மளுக்கு லாபம் நெறைய தரும், எது பண்ணா லாபம் நெறைய தரும்ங்கிற ஐடியால தான் ரியல் எஸ்டேட்குள்ள இறங்குனோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் இது எவ்வளவு பெரிய புனிதம்னு எனக்கு தெரிஞ்சுது. ம். ஏன்னா இன்னைக்கு முன்னாடி வந்து ஒரு லேண்ட் விக்கிறாங்க. லேண்டுன்னா வீடு கட்டுறதுக்குன்னு நெனச்சுக்கிட்டாங்க. இல்ல இப்ப இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கும் இன்னைக்கு சரியான இடம். இன்னைக்கு ஒரு 10 வருஷம் ஒரு லேண்ட வாங்கி போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அந்த ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களோட படிப்புக்கோ, இல்ல திருமண செலவுக்கோ, உயர்கல்விக்கோ எதுக்கா இருந்தாலும் இன்னைக்கு லேண்ட் பயன்படுது அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால தான் இன்னைக்கு அத ஒரு சேவையாவே பிளான் பண்ணி பண்ணிக்கிருக்கோம். சரிங்க சார். இங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கேள்விகள் எல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா நெறைய உங்களோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். Instagrams அதுல வந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். 17 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஆனா, அந்த முதல் நாளில் இருந்த உழைப்ப தான் இன்னி வரைக்கும் நீங்க போடுறதா நீங்க சொல்லல. உங்கள சுத்தி இருக்கிறவங்க சொன்னத என்னோட காதால கேட்டேன். அந்த எனர்ஜி அந்த முதல் நாளிலிருந்து இன்னை வரைக்கும் எப்படி உங்களால குடுக்க முடியுது? நல்ல விஷயம் அது. எப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஆ. அப்படிங்கிற போராட்டத்துல இறங்கி வேலை செஞ்சேன். ம். இன்னைக்கு இவ்ளோ 1000 பேர் என்ன நம்பி இருக்கிறாங்க. இவ்ளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவ்ளோ பேரு பெண்கள் இருக்காங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நெனச்சு வந்திருக்கும்போது, என்னால அப்போ எனக்காகவும், என் குடும்பத்துக்காக மட்டும் தான் ஓடுனேன். ஆனா இன்னைக்கு இவ்ளோ பேர் நம்பியிருக்காங்கிற அந்த பயமும், அந்த வேகமும் என்ன ஓட வைக்குது. சரி ஓடுது அப்படிங்கும்போது 24 மணி நேரம் தான் அந்த கடிகாரம் வந்து ஓடும். ஆனா அதையும் தாண்டி ஓடிட்டு இருக்கீங்க நீங்க. அப்ப திட்டமிடல எப்படி உங்களால சரியா பண்ண முடியுது? ஏன்னா, ஒரு சின்ன வேலை செய்றவங்களே எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருக்கிறவங்களும் நேரம் இல்ல. நேரம் இல்லன்னு சொல்றத வந்து தினம் தினம் எல்லாரோட வாயில இருந்து நம்ம கேட்கிற ஒரு வார்த்தையா இருக்குது. ஆனா உங்களோட நேரத்த எப்படி நீங்க திட்டமிடுறீங்க? இல்ல நான் ஒரு விஷயம், எல்லாமே வந்து அந்த ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. அ ஹார்ட்ல இருந்து பண்ணணும் அப்டின்னா, அது விரும்பி பண்றேன். இன்னொன்னு வந்து எல்லாமே ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கிறேன் கையில. எனக்கு 1 இயர் ஷெட்யூல் என்கிட்ட இருக்குங்க. முக்கியமான எங்கேயாவது ஃபங்ஷன் போறது, மீட்டிங் வைக்கிறது, சைட் லான்ச் பண்றது, யாரையாவது பார்க்கணும் அப்டின்னா, எப்பவுமே இங்க ஷெட்யூல் என் கையிலேயே இருக்கும். அதே மாரி என்னுடைய கூட இருக்கிற என்னோட அசிஸ்டன்ட் இருக்கும். வீட்லயும் வச்சிருப்பேன். 3 பேருமே நானும் பார்த்துக்குவேன், அவங்களும் பார்த்துக்குவாங்க, வீட்லயும் பார்த்துக்குவாங்க. அந்த 3 பேரோட ஷெட்யூல் கரெக்ட்டா இருக்கிறதுனால ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவேன். இல்ல முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே எல்லாமே ரொம்ப எளிதா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பகிர்றது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப கடினமா பார்க்குற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனா இளைய சமுதாயத்த ரொம்ப பெரிய அளவுல ஈர்த்து இருக்கிறீங்க. சின்ன வயசுலயே சின்ன பிள்ளைங்கள அவ்ளோ அட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? இதுல என்ன இருக்கு? அட்ராக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாருக்கும் நம்ம சொல்றோம். நேர்மையா நடந்துக்கணும். ஏன்னா, அன்னைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அது எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு தெரியாது. நம்ம நடந்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு அது ஈஸியா அவங்களும் செய்வாங்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அத செய்றதுனால அவங்களுக்கு புடிக்குது. எல்லாருக்கும் புடிக்குதுன்னு சொல்லல. நம்மள மாரி எண்ணம் இருக்கவங்களுக்கு அது புடிக்குது. சூப்பர் சார். அந்த எண்ணம் இருக்கு அப்படின்றீங்க. இப்ப பார்க்குற இளைய சமுதாயத்திற்கு நீங்க நெறைய விதைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது, இது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா, இன்னும் நான் நல்லா பெருசா வந்திருப்பேனே! இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சுன்னு, ஏதாவது ஒரு விஷயத்த நெனச்சு ஃபீல் பண்றீங்களா? ஆ ஃபீல் பண்றது என்னன்னா, படிப்பு விஷயம் தான். ம். படிச்சிருக்கலாம் இன்னும்
அது பேக்ரவுண்ட். நான் ஓரளவு படிப்பேன், நல்லா தான் படித்தோம். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனு அதை வந்து சுச்சுவேஷன் பார்க்காம இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமான்னு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் படிப்புக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது நானே இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் ஏதாவது ஒரு விஷயம்னா இன்னைக்கு 1000 பேர் 100 பேர் வேலைக்கு வச்சிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு மெயில் பார்க்குறதா கூட நான் அடுத்தவங்களை கூப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பசங்க நல்லா பார்க்குறாங்க, இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு. சரிங்க சார், கண்டிப்பா நிறைய விஷயம் பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் இது என் கண்ணிலே படக்கூடாது, என் மனசுலயே வரக்கூடாது, என் முன்னாடியே வரக்கூடாது, என் மைண்ட்லயே வரக்கூடாதுன்னு நீங்க தூக்கி எறிகிற விஷயங்கள் என்ன? அது நிறைய பேர் துரோகம் பண்ணாங்களே, அவங்கள திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தான் கடவுள், நம்ம தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க வந்தாங்களாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து பச்சையா துரோகம் பண்ணிட்டு போனதை மட்டும் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதையும் நான் நினைச்சுக்கிறேன். சரி, அப்ப 2 வார்த்தை இருக்குல்லைங்க சார், துரோகிகள், எதிரிகள். இவங்க 2 பேர்ல நிச்சயமா எதிர வரக்கூடாதவங்க? துரோகிகள் தான். எதிரிகள் கண்டிப்பா இருக்கணும். எதிரிகள் மீது எதிர்த்து இருக்கிறது தான். ஆக்சுவலா ஒரு எதிரிகள்ங்கிறது வந்து தப்பானது கிடையாது. எதிர்த்து நம்மளோட போட்டி போட்டு விளையாடக்கூடியவங்க, போட்டி போட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம எதிரிகள்னு சொல்றோம். எதிரிகள் இல்லாம, எதிர்ப்பு இல்லாம ஒருத்தன் வளரவே முடியாது அப்படிங்கிறதான். துரோகிகள் கண்டிப்பா இருக்கவே கூடாது. சரிங்க சார். ஏன்னா நிறைய சாம்ராஜ்யம் துரோகத்தினாலதான் வீழ்ந்தது அப்படின்னு நினைக்கிறேன். எதிரிகளால ஒரு சாம்ராஜ்யம் வளரும். என்னெல்லாம் யாரும் நிறைய பேர் சொன்னாங்க, அவன் பெருசா படிக்கல, ஹைட்டா இல்ல, வெயிட்டா இல்ல, கலரா இல்ல, பெருசா இவெல்லாம் எப்படி டெவலப் ஆகுறான் அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. அப்ப வார்த்தைகள் தான். ஆமா, அப்போ எதிரி வந்து ரொம்ப முக்கியம். சரிங்க சார். சார், பிசினஸ் அப்படின்னாலே நிறைய ரூல்ஸ் சொல்றாங்க. ஒரு தொழில் வந்து வெற்றி அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு. அதுல எதையாவது ஒண்ணு இது இல்லைன்னா கூட நம்ம வந்து கண்டிப்பா பிசினஸ்ல வளர முடியும் அப்படின்னு நீங்க எதையாவது நினைக்கிறீங்களா? புரியல மேடம். பிசினஸ் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்படி பண்ணாதான் பிசினஸ், பிசினஸ் இப்படிதான் பண்ணணும், பிசினஸ் மேன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத உடைச்சு நீங்க எதையாவது எரிஞ்சு இது இல்லைன்னா கூட பிசினஸ்ல சாதிக்கலாம். கண்டிப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பிசினஸ்ல வந்து இப்படியே ரொம்ப ஒரு ஓனரா நடந்துக்கணும், ஒரு சேர்மனா நடந்துக்கணும், ஒரு லீடர்ஷிப்பா நடந்துக்கணும், கெத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் கேட்டுக்கவே இல்லை. நான் எப்போ யதார்த்தமா எப்படி இருந்தோம் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும். நமக்கு அடுத்த நிலையில இருக்கவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் இது வரைக்கும் அது மாதிரி மெயின்டைன் பண்ணதில்லை. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் அந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒன்று பயங்கரமா பேசுவாங்க, கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா டீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தவங்க நிறைய பேர் காலியானவங்களை பார்த்திருக்கேன். அப்ப யதார்த்தம் தான் இங்க நிற்கும் அப்படிங்கிறது. நம்ம ஏதாவது ஒரு போய் ஆக்ட் பண்ண போலையே, அங்க ஆக்ட் பண்ண போனோம்னா அங்க நம்ம அதுக்கு அந்த கெத்துல நடிக்கலாம். நம்ம ஆக்ட் பண்ண போல ரியல் லைஃப்ல போய் நம்ம ஏன் அப்படி இருக்கணும், யதார்த்தமா இருந்து போலான்னு இருந்தோம். அதனால தான் இவ்வளவு பேர். 10 பேர் இருந்தாலும் நான் தான், 10 பேர் இல்லாம இருந்தாலும் நான் தான். என்னோட குணம் எப்பவுமே மாறாது. சார், நான் அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்குற, நானா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கேன், இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் படைச்சிருக்கேன், என்னாலே அது முடிஞ்சிருக்குன்னு என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டிருக்கீங்களா? நிறைய நாள், இன்னைக்கு வரைக்கும். அதாவது இன்னும் உச்சத்துக்கு போயிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய சேவைகள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு நாளும் என்னுடைய வீட்டுக்குள்ள நான் படிக்கட்டு ஏறும்போது, அது எத்தனை டைம் ஏறும்போதும் இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உருவாக்கின வீடு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் சினிமால எல்லாம் படிக்கட்டு வச்சு வீட்டுக்குள்ள படிக்கட்டு வைக்கணும்னு, அந்த மாதிரி தான் வீடு நான் கட்டினேன். அப்போ அந்த படிக்கட்டுல போகும்போதெல்லாம் நினைச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்டேஜ்ல இப்போ பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் பேசுறேன். அப்போ போயிட்டு வரும்போது நம்ம முழுசா படிக்கல, ஆனா காலேஜ்ல போய் பேசுற அளவுக்கு நம்ம இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப பெருமையா இருந்திருக்கேன். இப்போ லேட்டஸ்டா கூட செங்கல்பட்டு கலெக்டர் கூட ஒரு மீட்டிங் ஒரு காலேஜ்ல அட்டன் பண்ணோம். போயிட்டு வந்து கூட சொன்னான், அவங்க எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், அங்க நம்மளும் உட்காந்து அந்த மீட்டிங்கை நம்மளும் போய் பேசணும் அப்படின்னு ஒரு நாளும் அது நான் பெருமைப்பட்டிருக்கேன். அந்த பெருமையோட சேர்ந்து இருக்கிற பணிவு தான் உங்களை நாளொரு மேனியும் பொழுதுறானுமா வளர்த்துட்டு இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோங்க சார். சொல்லுவாங்க, ஒரு டிஸ்கஷன்லயும் ஒரு கப் காஃபி வந்து பெரிய வேலை பண்ணோம் அப்படின்னு. எத்தனை கப் காஃபி டிஸ்கஷனுக்கு அப்புறம் நீங்க இந்த முடிவு எடுத்திருப்பீங்க? எந்த முடிவு? பிசினஸ் ஆரம்பிக்கிறதா? காஃபியா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மேடம். என்னுடைய சூழ்நிலை என்ன தள்ளி விடப்பட்டதுன்னு தான் சொல்லுவேன். அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, குளத்துல வந்து முதலைங்களா இருக்கும், அந்த மாதிரி தள்ளி விடப்பட்டவன் தான் நான். வந்ததுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணிக்கிறேன். எனக்கு நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றும் பெருசா அந்த பிசினஸ் பத்தி தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன், தெரியல. ஆனா ஒன்னொன்னு கத்துக்கணும்னு கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா பண்றோம். அதே மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாதான் நிக்க முடியும், ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆரம்பத்துல வந்து டாக்ஸ்னா என்னன்னு தெரியாது, சர்வீஸ் டாக்ஸ்னா என்னன்னு தெரியாது, இன்கம் டாக்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஏதோ ஒர்க் பண்ணோம். ஆனா ஒன்னொன்னும் கவர்மெண்ட்ல இருந்து அப்போ அலாட் பண்ணாங்க, சொன்னாங்க இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் போகணும் அப்படின்னு, ஆடிட்டர் சொன்னாங்க, அட்வொகேட் எல்லாம் சொல்லும் போது அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு 100% ஜென்யூனா ரூல்ஸோட தான் நான் பண்ணிக்கிறேன். ரூல்ஸ் அப்படின்னா முதல்ல நம்ம ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினசரி உங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன நடந்தாலும், அதாவது எந்த ஊர்ல இருந்தாலும், எவ்வளவு வேலையா இருந்தாலும், இது என்னோட பழக்க வழக்கம், இதுல இருந்து நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஏதாவது இருக்காங்க சார்? அது மெடிடேஷன், பிரேயர். அது நான் காலையில எந்த நாட்டுல இருந்தாலும் காலையில எந்திரிச்சு, அந்த நம்ம டீம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 9-6 பிரேயர் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சு என்ன வேலை இருந்தாலும் இந்த லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் ஃபோன் அடிச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்முடைய ப்ரேயர்ஸ் 9-6 ப்ரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடந்தாலும் ஆபீஸோட தான் கனெக்ட்ல இருப்பேன். இங்க இந்தியாவில இருந்தனா சென்னையில இருந்தனா ஆபீஸ்க்கு வராம அது எத்தனை மணியா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வராம இருக்க மாட்டேன். அதே மாதிரி காலையில நான் ஒரு ஸ்டாஃப்ங்கிற மாதிரி காலையில சீக்கிரம் எல்லாரும் எத்தனை மணிக்கு வராங்களோ அதோட 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் வரேன். அதை நான் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸா ஃபாலோ பண்றேன். ப்ரேயர் பண்றது, மெடிடேஷன் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்க சார். நம்ம வேலை பார்க்குற இடத்து மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை, நமக்கு இருக்கிற பாசம் தான் நம்மள வளர்க்கும் அப்படின்றீங்க. நீங்க இதுல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறீங்க. அத உங்க கீழ இருக்கிறவங்க கிட்டலாம் உங்களால கொண்டு வர முடியுதா இந்த காலகட்டத்துல? நிச்சயமா. நிச்சயமா கொண்டு வந்து இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க யாருமே எங்க கூட இருக்கிறவங்க யாரும் வெளியில ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. வெளியில யாரும் கூட ஒரு தம்மோ இல்ல யாரும் தப்பா இது பண்ண மாட்டாங்க. எல்லாரும் இங்க வருவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. முஸ்லிம்ஸ் இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும் வந்து பூஜை ரூம்ல வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா அவங்க யாருமே அங்க வர்றவங்க எல்லாருமே நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின்ங்கிற பாகுபாடு இங்க யாரும் இல்ல. நம்ம மனிதர்கள், தமிழர்கள், இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் வராங்க. அது ஈஸி. ஏன்னா நல்லவங்களால மட்டும்தான் இதை ஈர்க்க முடியும். இப்போ நம்ம நல்லவங்க இருக்கிறதுனால எல்லாருமே அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க வராங்க. தப்பான ஆட்கள் இங்க வர்றதில்ல. வந்தாலும் ஒரு நாள் 2 நாள் கூட நிக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சரிங்க சார். ஈஸின்னு சொன்னீங்க. இந்த ஆளுமை, தலைமை இது 2த்துக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களாங்க சார் நீங்க? ஏன்னா ஆளுமைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்காதனால தலைவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நல்ல தலைவருக்கு ஆளுமை இருக்கணும்ன்றாங்க. இந்த வார்த்தைகள் ஒரு நார்மலான சாதாரண குடிமகன்ல ரொம்ப குழப்புது. ஒரு தலைவர்னா என்ன? ஆளுமை கொண்டவராக இருக்கணுமா? அதாவது 2ம் ஒண்ணுதான். தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஆளுமை நல்லா இருக்கணும். வெறும் சில பேர் பாத்தீங்கன்னா பேக்கப்ல இருந்து வந்திருப்பாங்க. எப்படி சொல்றது, சரிங்க சார். அரசியல்ல இருந்தோ இல்ல வந்து தொழிலதிபர்கள் அப்பாவுடைய சொத்துல இருந்து ஆளுமை தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பாங்க. ஆனா ஆளுமை இருக்காது. ஆனா ஆளுமை இருக்கிறவங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆளுமை இருக்கும், ஆனா தலைமை பொறுப்பு இருக்காது. இந்த 2ம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு அது கடவுள் புண்ணியத்துல நான் நல்லாவே ஆளுமை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு எங்க ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ அங்க ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எங்க கடிக்கணுமோ அங்க கடிச்சுவோம். எங்க அது அந்த அரவணைப்பு இருக்கணும். வெறும் ஆளுமைங்கிறது வந்து ஒருத்தங்களை ஸ்ட்ரிக்டா வேலை வாங்குறது மட்டும் இல்ல, மறுபடியும் தட்டி கொடுத்து அவங்க தோல் மேல கை போட்டு அவங்களுக்கு அந்த வேலை நடக்கிற நேரத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம ஒன்னாகிட்டோம்னா அந்த ஆளுமை வந்துடும். நிச்சயமாங்க சார். ஒரு தலைவர் கீழே இருக்கிறவங்க அரவணைப்பை தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க. அரவணைப்போட நம்ம தலைவர் நம்மளை கொண்டு போறாங்க போது 24 மணி நேரம் தாண்டி அவங்க உயிரையும் அர்ப்பணிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா போறதுனால கொஞ்சம் ஃபன்னா. உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன சார்? இது சாப்பிடணும் அப்படின்னா எது உங்களோட ஃபேவரட் ஃபுட்? எனக்கு நம்ம ஊர் இட்லி ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். சாம்பார். சூப்பர் சார். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுப்பீங்க. ஆமா. ஓகே. மீன் குழம்பு. மீன் குழம்பு. அப்ப இட்லியோட ஒரு மீன் குழம்பு வச்சுக்கலாம்லங்க சார்? நான் வந்து காலையில நான்வெஜ் எப்பவுமே சாப்பிடவே மாட்டேன். ஓ. அதனால இட்லிக்கு அதுக்கு இல்ல, நைட்ல சாப்பிடுவோம். சரிங்க சார். உங்களோட ஃபேவரட் கலர் என்னங்க சார்? எனக்கு ப்ளூ மேடம். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நபர் சார்? தலைவர் கேக்கல, உங்களுக்கு பிடிச்ச நபர் நிறைய இருக்காங்க. பட் எனக்கு ரோல் மாடல் அப்பா. அப்புறம் அண்ணா சொல்லுவேன், பாண்டிய அண்ணா சொல்லுவேன். அப்புறம் என்ன வழி நடத்தினவர் கிருஷ்ணன் செட்டியார்னு சொல்லுவேன். இது மாதிரி ஒருத்தர் இருந்து ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான நபர்கள்ல என்ன வழி நடத்தின செதுக்கினவங்க. சூப்பர் சார். உங்களோட அதாவது நீங்க போகாத இடமே இல்லை அப்படின்றதெல்லாம் உங்களோட பயோகிராஃபில நான் பார்த்திருக்கேன். அதாவது உலக வரைபடத்தில் நீங்கள் செல்லாத இடங்களே இல்லைன்னா அப்படி உங்க மனசுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா இது? இல்ல, உண்மையா சொல்லணும்னா போன இடங்கிறத விட எனக்கு பொக்கிஷமான பூமி வந்து இந்தியா தான். அது தமிழ்நாடு தான். அதுல எந்த மாற்றம்னா நான் வயலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். என்னதான் வெளிநாடு போனாலும் அங்க 2 நாள் 3 நாள் 5 நாள் அப்படி இருக்கிறதுக்கு பிடிக்கும். அந்த கட்டடங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது வியப்பா இருக்கும். ஆனா இந்தியா தான் அது. அதுவும் நம்ம வயலுக்கெல்லாம் போனோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். இயற்கை சார்ந்து உங்களோட வயல்ல நிற்கும் போது ரொம்ப சந்தோஷம் சார். 24 மணி நேரத்தை தாண்டி ஓடிட்டு இருக்கீங்க, உழைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் எந்த வேலையும் இல்லை அப்படின்னா எந்த வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க? ஆபீஸ் தான் வந்து வேலை இல்லைன்னா கூட வேலை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் வேலையை உருவாக்குவேன். எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட் வச்சிருக்கிறோம். வேலை இருக்குது, வேலையை உருவாக்குவோம். மீட்டிங், ட்ரைனிங் அந்த மாதிரி. அப்படி ஒரு வேலை இல்லைன்னா எங்கேயாவது ஸ்கூல்கள் போயிடுவோம். கவர்மெண்ட் ஸ்கூல் போய் சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸ்கூல் அப்படின்றதுனால அதாவது உங்களோட பள்ளி அப்படின்னு உடனே உங்களோட தேர்வுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அதனோட மெமரிஸ் ஏதாவது நம்ம நேர்கிட்ட குழந்தைத்தனமா நீங்க ஷேர் பண்ணிக்கிற மெமரிஸ் ஏதாவது இருக்கா? பரீட்சைனாலே பயம் இருக்கும். பயத்தை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம சப்போர்ட் கேட்டதெல்லாம் கூட சில பேருக்கு இருக்கும். இல்ல டீச்சர் திட்டினது இருக்கும். அந்த மாதிரி மெமரிஸ்ல இருக்கிறது ஏதாவது? இல்ல, பரீட்சைனாவே ரொம்ப பயம் இருக்கும். இன்னொரு எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற வரைக்கும் பெரிய விழிப்புணர்ச்சியே கிடையாது. எங்க ஊர் ரொம்ப சின்ன கிராமம். யாரும் பெருசா படிக்கல. எனக்கு தெரிஞ்சு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்போட விழிப்புணர்ச்சி எனக்கு தெரிஞ்சுது. நான் அதனால கிராமம் பூரா போய் கவர்மெண்டோ இல்ல அங்க படிச்ச இளைஞர்களோ வந்து படிப்போட விழிப்புணர்ச்சி பண்ணணும். இப்ப நம்ம கூட எல்லாமே கிளாஸ் எடுக்கிறோம். எல்லா கிராமத்துலயும் இல்ல இங்க வரவங்கள்ட்ட என்னென்ன அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம். அது ஒண்ணு இருந்தது. 2வது நான் சின்ன பையன் கொல்லமா இருக்கிறதுனால என்ன ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சிருவாங்க. அப்போ பயந்துகிட்டே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம், என்னுடைய ஆசிரியர் மேக்ஸ் கிருஷ்ணன் சார்னு சொல்லிட்டு அவர் வந்து
ஒரு நாள் மேக்ஸ் சரியா போலன்னு கையை உரின்னு உரிச்சு எடுத்துட்டாரு. ஓகே. ஆனா அந்த அந்த வருஷத்துல அங்க அந்த மாவட்டத்துல அதிகம் மதிப்பெண் எடுத்தது நான் தான் எடுத்தேன். ஓகே, ஓகே. ஏன்னா அவரு ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால அது வந்து அவர் அடிச்சாருங்கிறது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. ஆனா அவர் சரி பண்ணாரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது. நிச்சயமா. ஆசிரியர்கள் சரி பண்ணாதான் அந்த மாணவன் வந்து ஒரு பெரிய நிலையை அடைய முடியும். நீங்க சேட்டையா இல்ல ரொம்ப சமத்தா சார் ஸ்கூல் டைம்ல? அவ்வளோலாம் சேட்டைலாம் பண்ணது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பண்ணல. இங்க வந்து சென்னை வந்து சேட்டை பண்ணியிருக்கேன். ஆனா ஸ்கூல்ல எல்லாம் பெருசா. உங்க ஃபேமிலிலங்க சார். உங்க ஃபேமிலில உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எத்தனை பேருங்க சார்? தம்பி, ஒரு தங்கச்சி. உங்க 3 பேர்ல ரொம்ப சேட்டை யாருங்க சார்? யாருமே அவ்வளவா சேட்டை இல்ல. எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு சரிங்க சார். அடலாம் பிடிக்க மாட்டீங்களாங்க சார் பேரண்ட்ஸ் கிட்ட? உரிச்சு எடுத்துருவாங்க அம்மா. அப்படிங்களாங்க சார்? ஆமா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா Strict ரொம்ப இல்ல, பிடிச்ச தப்பு நபர். ஃப்ரீயா விடுவாங்க. ம். ஆனா தப்புன்னு ஏதாவது பண்ணானா உரிச்சு எடுத்துருவாங்க. ஓகே. உங்களோட ரோல் மாடல்னு அப்பா சொன்னீங்க. அப்ப அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆமா. உங்களுக்கு. அப்பா வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணி போயிடுவாங்க. அம்மா தான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. சரிங்க சார். ஆனா அந்த காலத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அம்மா கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதை. இப்ப இருக்க மாணவர்கள குழந்தைங்க அம்மாலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா ரொம்ப கோச்சுக்கிறாங்க. இந்த இடைவெளி அப்படின்றது ஜெனரேஷன் கேப். அப்பா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, தாத்தா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம். இந்த இடைவெளி அப்படின்றத நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க குழந்தைங்க கிட்ட? இல்ல என் குழந்தைகிட்ட நான் வந்து ஃப்ரீடம் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா தான் இருப்போம். ஓகே. எதுவா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். நாங்க அது ரொம்ப சுட்டித்தனமா தான் பண்ணுவோம். அந்த டிஸ்டன்ஸ் எங்களுக்குள்ள கிடையாது. பட் நெறைய இடத்துல பேரண்ட்டும் குழந்தைங்களுக்கும் நெறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒண்ணு இருந்தாங்கன்னா கூட அவங்க ஃபோன் எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்ல யாராவது சேனல் பார்க்குறாங்க. அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா பேரண்ட் தான் சரி பண்ணணும். சரிங்க சார். உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களோ அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட உங்க குழந்தைங்க கிட்டயும் இருக்கீங்களா நீங்க? இல்ல நான் எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்களான்னு தெரியல. ஆனா நான் எங்க குழந்தைங்க கூட ஃப்ரெண்ட்லியா நல்லா சரிங்க சார். சூப்பராவே இருக்கும். சார் லைஃப்ல ஒரு ரீவைண்ட் பட்டன் இருக்கு அப்படின்னா, ரீவைண்ட் பண்ண சொன்னா, நீங்க எந்த காலகட்டத்திலயோ இல்ல எந்த ஆண்டுல போய் நின்னு அங்கிருந்து திரும்ப டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இப்ப இதுவே சரியான காலகட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் பூராமே நான் கஷ்டப்பட்டது, அச்சீவ் பண்ணணும், வெறித்தனமா ஓடுனது வருது. இந்த காலகட்டமே எனக்கு ரிவெண்டே பண்ண வேணாம். இந்த காலகட்டத்துல இப்ப கடவுள் கொடுத்திருக்க இந்த ஏஜும் இந்த டீமும் இப்ப இருக்கிற இந்த சூழலும் என்ன சூப்பரா கொண்டு போகும்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க சார். சார் போட்டி. ஏன்னா பிசினஸ் அப்படின்னாலே ரிஸ்க் இருக்கும், போட்டிகள் இருக்கும். அந்த போட்டியாளர்களோட போட்டி போட்டு உங்க உழைப்பை நிரூபிச்சு நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டே இருக்கணும். அதனால உங்களுக்கு ஒரு மன அழுத்தமோ சோர்வோ வந்தது இல்லையா? இல்ல நான் யாரையுமே போட்டியாளரா எடுத்ததே கிடையாது. எனக்கு நான் தான் போட்டி. நான் வேற கம்பெனிக்காரங்க இப்படி பண்றாங்க, அது பண்றாங்க அப்படின்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்ல. ஏன்னா இன்னொருத்தரை நம்ம போட்டியா எடுத்தோம் அப்படின்னா அவருடைய சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு மைனஸ் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமாயிடும். நம்ம இலக்கை தாண்டி போக மாட்டோம். ஆனா நமக்கு நாமே போட்டின்னு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு நாமே போட்டினா இந்த மாசம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம்னா அடுத்த மாசம் நமக்கு நாமே போட்டி வச்சா இந்த அச்சீவ்மெண்டோட அதிகமா தான் பண்ணணும்னு தோணும். அடுத்தவங்க கூட நம்ம வந்து போட்டி போட்டோம்னா அவங்களுடைய வீழ்ச்சியோ ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாயிடும், நம்ம போட்டி போட மாட்டோம். அதனால எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் என்னதான் நான் போட்டியா எடுத்திருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்திருப்போம். பட் இப்போ ஒரு 10-15 வருஷமா நான் என்னதான் போட்டியா எடுத்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளதான் மத்தவங்க வந்து இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு நான் தான் போட்டி. சரிங்க சார். ரியல் எஸ்டேட் அப்படின்றது வந்து மக்களுக்கு நிச்சயமா தேவைப்படுற ஒரு விஷயம். நான் அது இன்டர்வியூல பார்த்தேன். தேசிய கொடியோட தான் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. இந்த தேசத்தோட குடிமகன் அப்படின்னா நாம நிக்கிற நிலம் நமக்கு சொந்தமா இருக்கணும் அப்படின்னு. நிலத்தை ஏன் வாங்கணும்? நிலத்துல ஏன் மக்கள் முதலீடு செய்யணும்? 2 விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்ம இந்தியன்கிறது வந்து ஒரு ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் பேன் கார்டும் மட்டும் இருக்கிறது இந்தியன் கிடையாது. நம்ம தேசத்துல நம்ம பேர்லன்னு ஒரு சொத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து மெயினா ஒரு இந்தியன்கிறதுக்கு நம்ம நிலத்துல ஒரு சொத்து இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து எல்லாருமே சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதான். சொந்த வீடு இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஒரு நீங்க சொந்த வீட்டுல நீங்க இப்ப மாடியில போய் காய்கறி வச்சு தொட்டியில வச்சு பண்றாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம இடத்துல ஒரு கத்திரிக்காய் விளைஞ்சுன்னா, நம்ம இடத்துல ஒரு பச்சை மிளகாய் விளைஞ்சுன்னா, ஒரு வெண்டைக்காய் விளைஞ்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கான லேண்ட் வேணும். இன்னொன்னு இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து பிள்ளைங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நம்ம லைஃப் வந்து அடுத்த கட்டம் போகணும்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். சரிங்க சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா முதல்ல நம்ம கிட்ட சம்பளம் வேணும், சம்பாத்தியம் வேணும். நம்ம 24 மணி நேரம் ஓடி நம்மளோட அன்றாட தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியாத மக்களையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க கடன் வாங்காம அந்த 30 நாளை கழிச்சாலே பெரிய விஷயம். அவங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது எப்படி நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் வராதா? இல்ல எல்லா அந்த அந்த சந்தேகத்தை உடைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. என்னன்னா இன்னைக்கு வந்து கஷ்டம் தான். நான் யாரும் கையில வச்சுக்கிட்டு சொத்து வாங்குறேன் இல்ல. கொஞ்சம் இன்னைக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு லோனாவது வாங்கி ஒரு இடத்த வாங்கி வச்சேன்னா அதோட சுகம் தனியா தரும். ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மீட்டிங்ல வேலையில சொல்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனிதன் வாழ்றதுக்கு 3 முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு. இதுல வந்து உணவு நம்ம எடுத்துக்கிறோம், உடை எடுத்துக்கிறோம், இருப்பிடம் இருக்கு. இது 3ல எது வந்து காஸ்ட்லி? இருப்பிடம் தான் காஸ்ட்லி. இல்லையே.
இது வரைக்கும் இந்த வயசுல நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுருப்போம், சாப்பாட்டுக்கு அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணிருப்போம், எவ்வளவு உடை வாங்கியிருப்போம், அவ்வளவு உடைகள் வந்து செலவு பண்ணிருப்போம். ஆனா லேண்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம், அதை மொத்தமா வாங்கணும். அதை மொத்தமா வாங்குறதுக்கு தான் பேங்க் லோன் போட்டு வாங்கிட்டோம்னா அது ஈஸி ஆயிடும் அப்படிங்கிறதா நிச்சயமா இது விஷயம். இது கேள்விப்படாத ஒரு விஷயமா. ஏன்னா செலவு பண்ண சாப்பாட்டோட கணக்கும் நிறைய, நம்ம நீங்க போட்டு அதை கழிச்சு கணக்கு போட்ட பண்ணீங்கன்னா ட்ரெஸ்ஸோட கணக்கும் நிறைய. இதை கணக்கு பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சாப்பாடு மட்டுமே ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துக்கு சாப்பிட்டுருவோம். ட்ரெஸ் 30 லட்சம் நம்ம. ஆனா எங்க அந்த சாப்பாடு, எங்க அந்த ட்ரெஸ் காணும். ஆனா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி கடன் வாங்கியாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பா அது இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய குரோத்தா இருந்திருக்கும். அதனால இந்த 3லயும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் லேண்டு தான். சாமானியனும் நிலம் வாங்கலான்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க சார். அப்படி வாங்கும் பொழுது அந்த மக்கள் பயப்படாம வாங்கணும், பாதுகாப்பா வாங்கணும், நம்பி வாங்கணும். எந்த விஷயத்த பார்த்து வாங்கணும் இல்ல சார்? பேரண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏரிஸ்ட்ல இருந்து பட்டாச்சிட்டாடங்கள்ல இருந்து அந்த சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கா, இது எல்லாமே பார்த்து தான் ஆகணும். இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியாது. நம்ம அப்படியே வாங்கி நல்ல நம்பிக்கையான அட்வொகேட் லாயர்ட்ட கொடுத்தோம்னா அவங்களுடைய ஒப்பீனியன் படி தான் வாங்கணும். ஏன்னா சொத்துல வந்து லீகல் பார்க்காம எங்கேயுமே நம்பிக்கையின் பேர்ல வாங்கிடவே கூடாது. அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். யாரா இருந்தாலும் இவங்க ரொம்ப நாளா இருக்கிறாங்க, நம்பிக்கையான ஆட்களே, அந்த சொத்துல மட்டும் அந்த நம்பிக்கை வேணாம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு கார் வாங்கணும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதோ ஒரு ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மனசு வந்துடும், வேணாண்டா அப்படின்னு. ஆனா லேண்டு மட்டும் மனசு வராது. இருக்க இருக்க லேண்டோட காஸ்ட் அதிகமா இருந்தனால மனசு வராது. அது கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்க. அதனால லீகல் பார்த்து நல்ல இடமா பார்த்து சொத்து வாங்குறது ரொம்ப புத்திசாலித்தனம். இப்ப நாமளே பார்த்து நீங்க 17 வருஷம் சொன்னீங்க, இல்ல 18 வருஷம் முடிச்சு 19வது வருஷத்துல காலடி எடுத்து வச்சிருக்கான் இந்த சூப்பர் சார். பிசினஸ்ல. ஓகேங்க சார். அப்படி நிலம் வாங்கும்போது எல்லாருக்குமே அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா கையில இருக்கிற அந்த சொற்ப பணத்துல முதலீடு பண்ண முடியாது. அப்ப எங்கேயோ கிடைக்குது அப்படின்றது தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். இவ்வளவு தூரம் தள்ளி கிடைக்குதே, அப்ப சென்னையை விட தாண்டி கிடைக்குதே, இல்ல நான் தெரியாத ஒரு இடத்துல கிடைக்குதே, அங்க எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? இருக்கிற காசை அதுல போட்டு நாளைக்கு யார் போய் அந்த இடத்த பாக்குறது அப்படின்ற பயத்திலேயே அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டு அதே வாடகை வீட்டுல காலம் தள்ளுறவங்கள தான் பார்க்க முடியுது. அவங்க உங்களோட வார்த்தைகள் என்ன? இல்ல இது தைரியம் வேணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி தான் வந்து யாராவது ஒரு ஒரு இடத்த வந்து 2 பத்திரம் பண்ணுவாங்க, 3 பத்திரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பயம் இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் ரியல் எஸ்டேட் எல்லாம் அப்படி பண்ண முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம சைதாப்பட்டியே தூரம் தானே சொல்லியிருந்தோம், தாம்பரத்துக்கு தூரம் தானே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. அதனால கொஞ்சம் தைரியமா வாங்கினோம்னா அது மாதிரி அப்போ நீங்க பார்க்கலாம் யாரெல்லாம் ரொம்ப வருஷமா கம்பெனி நடத்துறாங்க, யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க, போய் நேரா போய் பார்க்கலாம். இன்னொன்னு லே அவுட்டுக்குள்ள வாங்குற சொத்துல வந்து அவ்வளவு வில்லங்கம் வந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, ரேரா கொண்டு வந்துட்டாங்க. அதனால எங்க போய் சொத்து வாங்கினாலும் நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அப்பப்போ போய் பார்த்துக்கலாம். இப்ப நம்மள மாதிரி நிறுவனத்துல வாங்கினா நாங்களே பார்த்துக்க போறோம். சரிங்க சார். ஓகேங்க சார். இங்க வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய வைப்ரேஷன், பாசிட்டிவிட்டி, ஒரு ஆன்மீகமா, அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ள ஒலிக்குது. இந்த இடத்தோட வைப்ரேஷனும், அப்புறம் உண்மை, உழைப்பு, உயர்வு, இந்த 3ம் எப்படி எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அது அது அந்த உண்மையா இருக்கணும். நம்ம அதாவது நம்மளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம ஃபேமிலிக்கு உண்மையா இருக்கணும், நம்ம தேசத்துக்கு உண்மையா இருக்கணும். உழைச்சா மட்டும்தான் அது மேல வர முடியும். என்ன அப்பதான் உழைச்சா மட்டும்தான் உயர முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை தாரக மந்திரமா நாங்க பண்ணிக்கிட்டோம். சரிங்க சார். பாசிட்டிவிட்டினா நீங்க தான் அப்படின்னு வாசல்ல இருக்க செக்யூரிட்டில இருந்து உங்களுக்கு அடுத்த நிலையில இருக்க பிரசிடென்ட்ஸ் வரைக்கும் அப்படியே 100% அறுதிட்டு சொல்றாங்க. ஏன்னா உங்களை பாக்குறதுக்கு நாங்க வெயிட் பண்ண அந்த நேரத்துல அவங்க கம்பெனிய பேசினதை விட, இங்க இருக்க ப்ராடக்ட பேசினதை விட, எங்க சேர்மன் அப்படின்ற வார்த்தைகள் தான் எங்க காதுல அதிகமா ஒலித்தது. அந்த நம்பிக்கையை உங்களால எப்படி வாங்க முடிச்சு? இல்ல எனக்கு நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அங்க சில எதிர்பார்ப்புகள் எனக்கு இருந்திருக்கும். சிலது கிடைச்சிருக்கும், சிலது கிடைச்சிருக்காது. அதெல்லாம் மனசுல ஏத்திட்டேன். நம்ம ஓனர் ஆனா, நம்ம லீடர் ஆனா இதெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற என்னுடைய டிரைவர் பாத்தீங்கன்னா என்கிட்ட 17 வருஷம் 18 வருஷமா இருக்காப்ல. இங்க இருக்கிற செக்யூரிட்டி 18 வருஷமா இருக்கிறாங்க. இங்க மேக்சிமம் இருக்கவங்க எல்லாருமே என்னோட 10 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க தான். அது அரவணைப்பு. ஏன்னா எனக்கு கிடைக்காதது அவங்களுக்கு கிடைக்கணும். நான் இங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு எவ்வளவு சாப்பாடு நான் கஷ்டப்பட்டேன்னு தெரியும். ஒரு ஹோட்டல்ல இப்பதான் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அப்பெல்லாம் இல்ல. ரெண்டாவது அப்படியே நல்ல ஹோட்டல் இருந்தா கூட அப்பெல்லாம் காசு இல்லையே. 600 ரூபா தானே நம்மளுக்கு சம்பளம். அதனால இப்ப இருக்க எங்க ஸ்டாஃப்னு சொல்ல மாட்டோம், எங்க ஃபேமிலியில நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பசங்க எல்லாருக்குமே ஆள் வச்சு சமையல் பண்றோம். செட்டிநாட்டுல இருந்து ஆள் வர வச்சு சமையல் பண்ணி கொடுக்குறோம். அதனால எல்லாரும் அரவணைப்பா விசுவாசமா இருக்காங்க. சரிங்க சார். நம்ம நிறைவான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தனி மனிதனா ஜெயிச்சோன்னு எல்லாருமே சொல்றாங்க. தனி மனிதனால ஜெயிக்க முடியுமா? அவங்க அப்படி தனி மனிதனா நிற்கும் போது அவங்க பக்கத்துல இருக்க வேண்டிய சப்போர்ட் யாரு? இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வாசல்ல நிக்கிறவங்களோ, இல்ல இதை பாக்குறவங்களோ யாரோ ஒருத்தருக்கு நானும் வரணும் சார மாதிரின்னு நினைக்கிறவங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவை? கண்டிப்பா தனி மனிதனா ஒருத்தரால ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும், அரசாங்கத்தோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும், பேங்க் இந்த நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பினான்சியலா நம்ம குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தோம்னா அது கரெக்டா இருக்கணும். கஷ்டமா இருந்தா கூட எல்லா இடத்துலயும் நம்மளால அதை கரெக்டா கொடுக்க முடியாது. ஆனா அப்போ போய் அவங்க வீட்டுல போய் உட்காந்துடணும். இப்ப யாருக்காவது நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அங்க போயிட்டு இந்த முடிஞ்சது முடியல இல்ல கொடுத்தோம்னா பினான்சியலா நீங்க கரெக்டா வச்சுக்கணும்.
சுத்து வட்டாரத்தை நம்மளுடைய நண்பர்களை கரெக்டாக வச்சுக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்மளால வளரவே முடியாது. எல்லாரும் சம்பாதிக்க நினைக்கணும். நான் மட்டும் தான் சம்பாதிக்க நினைச்சேன்னா அது வளர முடியாது. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்தாதான் வளர முடியும். இங்க இருக்கிற இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா இதுக்கு பேர் மட்டும் தான் எனக்கு சேர்மன். அங்க இருக்கிற செக்யூரிட்டில இருந்து, கேஷியர்ல இருந்து, அக்கௌண்ட்ல இருந்து, புரோச்சர் சேல் பண்றதுல இருந்து எல்லாருமே காரணம் என்ன ஒருத்தனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சாரு. அவங்க தான் காரணம். சரிங்க சார். இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு உங்களோட வார்த்தைகள் என்ன? ஏன்னா அவங்களுக்கு அவங்க இலக்கு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணா கூட அந்த இலக்குல இருந்து அவங்க நகர்றதுக்கு இல்ல அவங்கள நகர்த்துறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்க வேலைக்கு போக வேண்டிய காரணம், இல்ல படிப்பு இல்லாத காரணம், இல்ல வசதி இல்லாத காரணம், இல்ல அவங்களை யாரும் நம்பாத காரணம், அவங்களுக்கு யாரும் மேல தூக்கி விடாத காரணம், இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிட்டு அவங்க எல்லாம் அதே அந்த அந்த குண்டு சுட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அதையே சுத்தி சுத்தி செக்குமாடு மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல நிச்சயமா எனக்காக ஒருத்தர் இருக்காருன்ற நம்பிக்கை விதைக்கும் போது என்ன வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு? இல்ல நிறைய பேரு முடிவு பண்றாங்க வாழ்க்கையில. யாருமே தோத்து போயிடணும், கஷ்டப்படணும்னு நினைக்கிறதே கிடையாது. எல்லா மனிதனுமே வாழ்க்கையில ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவங்க போகும்போது அவங்க வழி தடைகள் வரும்போது அவங்க பேக் வாங்கிறாங்க. அந்த பேக் மட்டும் வாங்கவே கூடாது. அப்படியெல்லாம் ஒரு பேக் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு நானோ என்னை சார்ந்தவங்களும் இன்னைக்கு இருந்திருக்க முடியாது. எந்த இடத்துலையும் பேக் ஒரு இலக்கு வச்சுட்டோம், முடிவு பண்ணிட்டோம்னா அந்த முடிவுல இருந்து பின்னாடி பேக் வாங்கவே கூடாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டோட்டல் அப்செட் ஆயிடுறாங்க. எனக்கு மட்டும் தான் நினைச்சு இல்ல ஜெயிச்சவங்க அத்தனை பேருக்குமே பிரச்சனை வந்திருக்கு. எல்லாரும் இதை தாண்டி தான் வந்திருக்காங்க, தாண்டாம வர முடியாது. அப்ப என்னன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது இந்த பிரச்சனை கடந்து போகணும், இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறது பார்க்கணும் இல்லையா, வேற ஆப்ஷன் பார்ப்பாங்க. அந்த ஆப்ஷன் பார்க்க கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்துச்சுனாவே அப்பதான் அவரு நான் என்ன ஜாதி, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்பதான் அவரே நினைக்கிறார், ஓ நம்ம பெருசா படிக்கலையோ, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எதுவும் பேக்ரவுண்ட் இல்லையோ அப்படின்னு பிரச்சனை வரும்போது யாருமே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளுடைய படிப்பையோ நம்மளுடைய ஜாதியையோ நம்மளுடைய பேக்ரவுண்டையோ யோசிக்காம நான் ஜெயிச்சே காட்டுவேன்டான்னு யாரு வராங்களோ அத்தனை பேராலையும் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் கூட மிஸ் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசு முடிவு பண்ணிச்சுன்னா அதுல பேக் வாங்காம நம்ம நின்னோம்னா ஆண்டவன் வழி விடுவான். நிச்சயமாங்க சார். மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் பிசினஸ், ரியல் எஸ்டேட் வந்தீங்க. இப்ப இன்னும் சில துறைகள்ல நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன? கல்வி மேல எப்படி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது? இல்ல எனக்கு நான் பெருசா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுனால அந்த ஏக்கம், நீங்க இப்ப கேட்ட இன்டர்வியூலயே சொல்லியிருப்பேன், அந்த ஏக்கம் இருந்தது. ரெண்டாவது கல்வி தான் இன்னைக்கு எல்லா இடத்தையும் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு விஷயம். கல்வி ரொம்ப முக்கியம். படிப்பு இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் நம்ம கால் வைக்க முடியுங்கிறது தெரிஞ்சிச்சு. என்னால முடியல, அதனால இன்னைக்கு என் லைஃப்ல எனக்கு முடியலங்கிறதுனால மத்தவங்களுக்கு அது கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நாங்களும் ஆரம்பிச்சு பண்ணிக்கிறோம். பிளஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறோம். சூப்பர் சார். இப்ப எல்லாமே கேட்டதே ஒரு பெரிய சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது எனக்கு. உங்களோட ஒரு பயோகிராஃபியை ஒரு சினிமாவா நம்ம எடுக்கிறோம்னா இந்த காலகட்டத்துல யார் அது ஹீரோவா உங்க ரோலுக்கு பொருத்தமாவாங்க? நீங்களே சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையை படம் எடுக்கணும், அப்ப நான் தானே ஹீரோவா இருக்கணும். நீங்களே தான் ஹீரோவா இருக்கணும். ஓகே, சூப்பர் சார். நிறைவாக ஒரே ஒரு வார்த்தை, ஜி சக்திவேல் எனும் நான், இந்த வார்த்தையை நாங்க எப்ப கேட்கலாங்க சார்? இது என்ன மேடம் புதுசா இருக்கு? இல்ல இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி உங்க வாயில இருந்து வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கான திட்டம் ஏதாச்சும் இருக்கா? நீங்க கேட்கிற கேள்வி வேற. அது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்க பேரை சொல்லுவாங்க. நான் தினமும் இங்க சொல்லிக்கிறேன். இந்த 18 வருஷமா தினமும் சொல்லிக்கிறேன். இது நிரந்தரம் அப்படிங்கிறது. நிச்சயமாங்க சார். இந்த இவ்வளவு நேரமாக உங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு டைம் கொடுத்து எனக்கு மட்டும் இல்லாம நேயர்களுக்கும் பல விதத்துல ஒரு உத்வேகத்தை, உணர்ச்சியை, நம்பிக்கை கொடுத்திருக்கீர்கள். உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறோம். நன்றி சார்.